உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, உன் வீட்ல வாயும் வயிறுமா ஒரு புள்ளைய வச்சிருக்க. கர்ப்பமா இருக்கிறவள பாத்துக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அவளை விட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நகராம யாராச்சும் பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றது சரியா இல்லையா? வாசம்தான். எசக்கிக்கு வயித்துல அடிபட்டுச்சே, எப்படி சொல்லு பாப்போம். அவ கூட யாருமே இல்ல. வீராவோ ரத்னாவோ ஏன் பரணி கூட இருந்திருந்தா கூட அவள அந்த ஸ்டூல்ல ஏற விட்டுருப்பாவளா? மா, நாங்க என்ன வேணும்னு அவளை தனியா விட்டுட்டு போறோம்? அவங்களுக்குன்னு வேலை இருக்குல்ல, எங்களை குத்த சொல்றியா? கேட்டி, நான் உங்க யாரையுமே குத்தம் சொல்லல. ஆள் ஆளுக்கு வேலை இருக்கத்தான் செய்யும். அதையும் எல்லாரும் பாத்தாகணும்ல. உங்க தரப்புல தப்பே இல்லட்டி. இப்ப என்னதாமா சொல்ல வர? ஹேலே பாண்டி, அம்மா சொல்றத இப்பவாச்சும் கேளு. உன் வீட்டுக்காரி இந்த நேரத்துல தனியா இருக்கிறது சரியில்லைல. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா பொறவு ஐயோண்ணா வருமா இல்ல அம்மா அண்ணா தான் வருமா? சொல்லு பாப்போம். இந்த பாருட்டி, எசக்கிய பாத்துக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு, ஆசையும் இருக்கு. பக்கத்திலேயே வச்சு கண்ணுக்குள்ள வச்சு நான் பாத்துக்கிடுவேன். அது உனக்கே நல்லா தெரியும். அண்ணே, நான் சொல்றது நியாயமா இல்லையான்னு நீயே சொல்லு. எசக்கி அந்த நிலைமையில உங்களால பக்கத்துல இருந்து பாத்துக்கிட முடியாது. அவளை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன்னு. என்ன, இன்னும் 6 மாசம் தானே. நான் அவளை பவுனை போல பாத்துக்கிட்டு 9ஆம் மாசம் வந்ததும் இங்க அனுப்பி வச்சிடறேன். ஒரு 10 நாள் இங்க இருந்து சீராட்டி பிரசவம் முடிஞ்சதும் இங்கே இருந்துடலாம். என்ன சொல்லுத? எசக்கி வயித்துல அடிபட்டப்போ நான் துடிச்ச துடிப்பு என் குடும்ப வாரிசுக்காக மட்டும் இல்லன்னு, என் மருமவளோட உசுருக்காகவும் தான். பெத்த புள்ள மாதிரி இவளை நான் பாத்துக்கிடுவேன. என்னைய நம்பி இவளை என் கூட அனுப்பி வை. பத்திரமா கூட்டிட்டு போய் பக்குவமா கொண்டு வந்து விட்டுறேன்னு. நீ என்ன சொல்லுத? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.